இந்த காலத்துல நெறைய பொண்ணுங்க பிஸி லைஃப் ஸ்டைல்னால அவங்க ஹெல்த்த கேர் பண்ணிக்கிறதில்ல. அதனால இப்பலாம் நெறைய பேருக்கு குழந்தை பிறக்கறதே கஷ்டமா இருக்கு. கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கணும், கருமுட்டை நல்லா டெவலப் ஆகணும்னா அதுக்கு காஸ்ட்லி மெடிசின்ஸ் தேவையில்ல. நம்ம வீட்ல இருக்கிற நேச்சுரல் சாப்பாடு போதும்மா. முதல்ல உன் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்மா. டெய்லி கீரை வகைகள் சாப்பிடு, எஸ்பெஷலி முருங்கைக்கீரை. அது பிளட்டை இம்ப்ரூவ் பண்ணும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்க ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட், கேரட் மாதிரி வெஜிடபிள்ஸும் ரொம்ப முக்கியம். இது உனக்கு ஸ்ட்ரென்த் குடுக்கும்மா. பிளாக் உலர்ந்த தால், உளுந்து, இது ரொம்ப முக்கியம். அத களி இல்ல தோசை மாதிரி சாப்பிட்டா யூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு நம்ம பாட்டி சொன்னாங்க. உன் கருமுட்டை ஹெல்த்தியா இருக்கணும்னா பாதாம், வால்நட் மாதிரி நட்ஸ் டெய்லி கொஞ்சம் சாப்பிடுமா. இது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நல்ல ஃபேட்ஸ் வேணும், அதனால நல்ல நெய், கீ கொஞ்சம் சாப்பாடுல சேர்த்து சாப்பிடு. அது உன் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் குடுக்கும். ஃப்ரூட்ஸ்ல போமோகிரானட், மாதுளை ரொம்ப முக்கியம்மா. அது பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். நான் உனக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்றேம்மா. டெய்லி மார்னிங் 1 கிளாஸ் வார்ம் மில்க்ல கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பனங்கல்கண்டு இல்ல ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சா உன் உடம்பு கிளீனா இருக்கும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். கிராஜுவலி உன் கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும்மா. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதம்மா, ரொம்ப யோசிக்காத. நல்லா தூங்கு, உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட் எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணு. இதெல்லாம் சேர்ந்துதான் ரிசல்ட் வரும்மா. எல்லாம் நேரத்துக்கு தான் நடக்கும்மா. நீ ரொம்ப பயப்படாம காமா இரு. உன் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டா கண்டிப்பா நல்ல நியூஸ் வரும். அம்மா சொல்ற மாதிரி நம்பிக்கைய விடாதம்மா. இந்த டிப்ஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்கம்மா. இன்னும் அம்மா சீக்ரெட்ஸ்க்காக சேனலை ஃபாலோ பண்ணுங்க.